பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற வெளிவிவகார அமைச்சர்களுடனான சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இரண்டாவது நாளாகவும் வெளிவிவகார அமைச்சர்களுக்கான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக நடைபெற்ற இளைஞர்கள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. இதன் இறுதி நிகழ்வுகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றன. ஹம்மாந்தோட்டை மாகாம் ருகுனுபுர சர்வதேச மாநாட்டு மத்திய நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டின் போது இளைஞர் பேரவை நிறைவேற்றுக்குழு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்றுக்குழுவுக்கான தலைமைத்துவம் நைஜீரியாவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இளைஞர் பேரவையின் நிறைவேற்றுக்குழுவுக்கு 9 பேர் தெரிவு செய்யப்பட்டதோடு 4 பேர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார்கள். இன்று நடைபெற்ற இறுதி நிகழ்வில் நிறைவேற்றுக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதோடு குழுவின் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இறுதி நிகழ்வில் இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அலஹ பெரும, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். As a pioneer executive of Commonwealth Youth Council, இளைஞர் நிறைவேற்றுக்குழுவை நிறைவேற்ற அதிகாரி என்ற வகையில் நாம் பாரிய பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய உயர்ந்த மட்டத்தில் நாம் செயற்பட எதிர்பார்க்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தும் நேரம் இது. In final recommendations, இளைஞர் மாநாட்டின் போது முன்வைக்கப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் ஜனநாயக ரீதியில் இங்கு உள்ள அனைவரது கருத்துக்களுடன் உருவாக்கப்பட்டவையாகும். தற்போது இளைஞர்களின் நல்வாழ்வுக்கு தேவையான கொள்கைகள் என்ன? பல நாடுகளில் இதற்கான கொள்கையை தயாரிப்பதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற இளைஞர்களின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது. இளைஞர்களுக்கு தேவையான ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான குரல் அரசு தலைவர்களுக்கு கேட்கும் வரை ஒலிக்க வேண்டும். எனவே இதன் பெறுமதி மிகவும் முக்கியமானதாகும். in many countries. का है फड़के मेरी पाई छुपा आया बड़ा संत कहीं का खतरे की क्यों घंटी लगे गोरी तेरे कानों का झुमका. இதேவேளை பொதுநலவாய வர்த்தக மாநாட்டின் இறுதி நிகழ்வுகள் ஹம்மாந்தோட்டையில் நடைபெற்றன. வர்த்தக மாநாடு கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஆரம்பமானது. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு ஆசிய நாடொன்றில் நடைபெறும் போது அதனை முன்னிட்டு வர்த்தக மாநாடு நடைபெற்றமை இதுவே முதல் தடவையாகும். 1000க்கும் அதிகமான உலகின் முன்னணி வர்த்தகர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றியதோடு இலங்கையில் காணப்படுகின்ற முதலீட்டு சந்தர்ப்பங்கள் குறித்து இங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அரசு தலைவர்கள் மற்றும் வர்த்தகர்களின் கலந்துரையாடல் ஹம்மாந்தோட்டையில் இன்று நடைபெற்றதோடு பொதுநலவாய வர்த்தக மாநாடு நிறைவுக்கு வந்தது.